நாம் ஒரு 4 சென்ட் இடம் பார்க்குறக்கு போகிறோம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூரினுடைய நுழைவு வாயில் அப்படின்னு சொல்கிற கோயில்பாளையம். வடக்குலேருந்து வந்தால் சத்தியமங்கலம் இந்த பகுதியிலேருந்து வந்தால் நுழைவாயில் கோயில்பாளையங்க. கோயில்பாளையம் வந்து என்ன ஃபேமஸ்னால் கோயிலே ஃபேமஸ், அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரி ஃபேமஸ்ஸு. பாருங்க, இதான் கோயில்பாளையம் பஸ் ஸ்டாப்பு. கோயில்பாளையத்தை இப்போ சர்க்கார் சாமக்குளங்கிறாங்க, கோயில்பாளையங்கிறாங்க, ஒன்றுமே புரியல. ஆனால் இது கோயில்பாளையம் தான். கோயில்பாளையத்தில் காளேஸ்வரர் கோயில் ஃபேமஸுங்க. இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்றது. கொங்கு நாட்டின் திருக்கடையூர்னு சொல்கிறாங்க. இதுக்கு தலபுராணம் என்னென்னா, இந்த இடத்த பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரு நிமிஷத்தில் இந்த தலபுராணத்தை சொல்லிடுறேன். அதாவது ஒரு சிவபக்தருக்கு அவர் பையன் 16 வயசு ஆகும்போது செத்து போயிடுவேன்னு வந்துருச்சுங்களாமா. செத்து போயிடுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவனும் சிவபக்தர் தான், அந்த சிறுவனும். காளேஸ்வரர் கோயில் பாருங்கள். அந்த கோயிலுக்கு நேர் எதிரில் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்காரரு சேவை செய்ய அப்படின்னு போட்டிருப்பாருங்க. பரவாயில்ல இல்லைங்க, ரியல் எஸ்டேட் துறையிலே சேவைத்துறை அப்படின்னு போட்டிருக்காரு. அதுவே சூப்பர். பாருங்கள், இதை சிவசக்தி ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு சேவைக்குன்னு போட்டிருப்பார். சரி, நான் இதில் விட்டேன். அதாவது நம்ம அந்த யமன் வந்து இந்த நாள் உயிர் எடுத்துருவார்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனடியாக ஒருத்தருடைய ஒரு துறவி சொல்கிறத கேட்டு இவங்க திருக்கடையூரில் போய் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை அந்த மார்கண்டேயன் கட்டி பிடிச்சிக்கிறார். இந்த நாள் தான் அவர் உயிர் எடுக்கிறதுக்கு வர்றார். யமன் வந்து பாசக்கயிற்று வீசும்போது அந்த பாசக்கயிறு சிவலிங்கத்துலேயும் போய் ரவுண்டு அடிச்சுக்குது. சிவலிங்கத்தில் போய் பட்டுருது. உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்து யமனவே கொண்டு வர்றாரு. யமனோட உயிரவே எடுத்துடுறாரு. யமனே செத்து போயிட்டார். அப்புறம் செத்ததையும் அது பாட்டுக்கு அப்புறம் அந்த பையன் இருக்கிறா. அது பாட்டுக்கு காலம் போகுது. காலம் போகல பார்த்தா ஒருத்தருமே சாகலை உலகத்தில். பூமாதேவிக்கு வெயிட்டே தாங்க முடியல, பூமாதேவிக்கு. அப்புறம் பூமாதேவி போய் எல்லாத்தையும் ஆளுலாம் ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் பிடிச்சிட்டு தேவர்களை சிவன் அந்த பார்வதி இவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. போய் சிவன்ட்டு போகிறாங்க. போய் எங்கே இந்த மாதிரி பாரம் தாங்க முடியல, நீங்கள் இந்த சாபத்தை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி இவருக்கு யமனுக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லும்போது அப்புறம் சிவனும் கொஞ்சம் கூலாகிட்டார். நாளாக கூலாகிட்டு சரி பரவாயில்லைன்னு சொல்லி யமனுக்கு உயிர் கொடுத்துட்றாரு. அப்புறம் இந்த யம பதவி வேணுமே, அதுக்கு யம பதவி வேணுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கொங்கு நாட்டுக்கு போய் பேரூர் போய் சாமி கும்பிட்டு அந்த அடர்ந்த காட்டு வழியில் போனீங்கன்னா அங்கே ஒரு சிவலிங்கத்தை ஏற்பாடு பண்ணி பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தால் உனக்கு நீ இழந்த பதவியெல்லாம் கிடைக்கின்றாரு. அதே மாதிரி யமனும் அடர்ந்த காட்டு வழியாக வரும்போது நம்ம காலில் இருக்கிற தண்டை இருக்கும் இல்லையா, யமனுடைய காலில் இருக்கிற தண்டையில் பூமியில் தட்டும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நொங்கும் நுரையமாக தண்ணீர் பொத்துட்டு வருது, ஊற்றெடுத்துட்டு வருது. அதே இடத்துலையே இவர் வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜிச்சுட்டு வர்றாரு. நம்ம சிவபெருமான் வந்து பெருங்கருணையாளன். அவருடைய தவத்தினால் மெச்சி உனக்கு என்ன வேணும் யமன் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அவர் சொல்கிறாரு, எப்படிங்க திருக்கடையூருக்கு போனோம்னா அந்த ஆயுள் அதிகரிக்குமோ, நோய் நொடியெல்லாம் குணமாகுமோ, அதே அளவுக்கு இங்கேயும் இப்படி அதே அங்கே போனால் என்ன கிடைக்குதோ அதே அளவுக்கு இங்கேயும் கிடைக்கணும்னு அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அவரும் அந்த அருளை கொடுத்துறாரு. அதுலேருந்து நம்ம கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே போனோம்னா அந்த ஆயுள் ஹோமம் ஃபேமஸ்ஸு. மார்கண்டேயன் மாதிரி நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கும். சரி, நம்ம இப்போ வந்துட்டோங்க. இந்த வழியில் வரும்போது நம்ம தலபுராணத்துலேருந்து வந்துட்டோம். இந்த வழியில் வரும்போது அந்த மேற்கு நோக்கி வரும்போது ஒரு நயாரான்னு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். நயாரா பெட்ரோல் பங்க்லேருந்து வலது பக்கம் திரும்பணும். இப்போ அந்த வண்டி திரும்புது பாருங்க. நம்ம கோயில்பாளையத்துலேருந்து மேற்கு நோக்கி வரும்போது நயாரா பெட்ரோல் பங்க்லேருந்து ரைட் எடுக்கணும். இப்போ நம்ம இதில் விட்டோம்னா அந்த கதையை சொல்லிடுறேங்க, புராணத்தை சொல்லிடுறேன். கதைன்னு சொல்ல முடியாது, புராணம். அப்புறம் அதுலேருந்து நம்ம கோயில்பாளையம் ஃபேமஸ்ஸு. கொங்கு நாட்டின் திருக்கடையூர்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஊரில் ஒரு இடம் வாங்குறது ஒரு பெரும் மகிழ்ச்சி. இடம் விற்கிறக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். ப்ராமிஸாக நீங்கள் இடம் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி, இந்த இடம் அருமையான இடம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதை விட இந்த கோயில்பாளையம் மிக புனிதமான இடம். கேட்கும்போது மெய்சில் இருக்குது. அதாவது உடல் நலம் நல்லா இருக்கணும்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்கிறாங்க. இப்போ நாம் 4 சென்ட் இடத்தை நோக்கி போகிறோம். இந்த துடியூர் ரோட்லேருந்து வடக்கு நோக்கி போகிறோம் பாருங்கள். 4 சென்ட் இடம் போகிற வழியில் பாருங்க. வழி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது தொழில் வளர்ச்சியும் இருக்குது, நல்ல விவசாய வளர்ச்சியும் இருக்குது. ஏன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ரொம்ப பக்கம் இல்லைங்க. இந்த பூமியே நல்லா அருமையான பூமி. கொங்கு நாட்டு பகுதியில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தொழிலும் சரி விவசாயம் சரி சமநிலையில் வளர்கிற இடம். கேரளா ஸ்டைலில் வீடு இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு. அதாவது தொழிலும் விவசாயமும் ஒரு பக்கம் அறிவியலும் சரி விவசாயம் சரி சேர்ந்து அறிவியலில் விவசாயத்தை புகுத்துறாங்க.
விவசாயத்தில் அறிவியலில் புகுத்துறாங்க. நான் வந்து பேசிகிட்டே லெஃப்ட் உள்ளே வந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி போய் திரும்பணும். இப்படி பேசிகிட்டே உள்ளே வந்துட்டால் மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அடுத்த கட்டில் லெஃப்ட் போகணும். நான் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு நீங்கள் போய் பார்த்துக்குங்க. மொத்தம் 4 செண்டுங்க. வடக்கு பார்த்த பூமி 4 செண்டு வடக்கு பார்த்த பூமி. நீங்கள் பூமிக்கு மட்டும் போகிறக்கு ஒரு ஒரு 200 மீட்டருக்கு மண் ரோடாக இருக்கும். 30 அடி ரோடு, ஆனால் மண் ரோடு. முன்னாடி போட்டிருந்த சைட் இருக்கு இல்லையா, இது 30 அடி ரோடுங்க. மொத்தமாக நீங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து 24 கிலோமீட்டருங்க. இது கோயம்புத்தூருடைய சென்டர் ஆஃப் சிட்டினே சொல்லலாம். ஆனால் விவசாயம் இருக்கிறனால நீங்கள் தள்ளி நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் மண் சார்ந்தும் இருக்கும், தொழில் சார்ந்தும் இருக்கும். இதில் போய் லெஃப்ட் எடுக்கணுங்க. வீடெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வீடாக இருக்குது. மொத்தம் 4 சென்ட் இடம். ஒரு சென்டோட விலை 3,70,000 ரூபா. 4 சென்ட் இடம், ஒரு சென்டோட விலை 3,70,000 ரூபா. ஒருத்தருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு. எங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் இந்த மாதிரி சைட்டெல்லாம் ஒரு சென்ட் 10 லட்சத்துக்கு கம்மியாக கிடைக்கிறது பெருசுங்க. குறைந்தபட்சம் 5 லட்சத்துலேருந்து ஆகும். நிறைய பேர் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படியான்னு தோணும். கோயம்புத்தூர் சிட்டி, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சைட்டு வாங்குறது சாதாரண வேலை இல்லை. அதனால் தாராளமாக வாங்கலாங்க. பாருங்க, பெரிய பெரிய வீடாக இருக்குது பாருங்கள். இது மண் ரோடு தானுங்க, ஒரு 200 மீட்டருக்கு மண் ரோடு. இந்த வடக்குலேருந்து போய் நேராக நம்ம சைட்டில் முட்டுதுங்க. இது ரோடு குத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு குத்து இல்லைங்க, இது வடக்குலேருந்து வர்றதுனால வடக்குலேருந்து வர்ற குத்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரோடு போய் நம்ம இடத்துல முட்டுது. தாராளமாக வாங்கலாம். மொத்தம் 4 சென்ட். ஏங்க 2 லட்சத்துக்கு வாங்கினதெல்லாம் இன்றைக்கி 15 லட்சத்துக்கு போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியான நேரத்தில் நம்மளுக்கு இப்போ 3,70,000ங்கிறது அதிகபட்சம் ஒரு 3-4 மாதத்துலேயே ஒரு 7 லட்சமாக மாறுறதுக்கு டைம் எடுத்துக்காது. தாராளமாக வாங்கி போடலாங்க. வாங்கி போடலாம். வீடு கட்டணும்னு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்க தாராளமாக வீடு கட்டலாம். இந்த வீடியோ பார்க்குற எந்த பகுதியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல முதலீடாக இருக்கணும், நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு வந்து வாங்கலாம். மொத்தம் 4 சென்ட், ஒரு சென்டோட விலை 3,70,000 ரூபா. நல்ல நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். அதாவது அருமையான ஒரு முதலீடாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்துன பணத்தை இந்த இடத்துல போட்டாவே நல்லது தான். ஆனால் அதை குறிப்பிட்டு இந்த இடத்துல போட்டால் நல்லா லாபம் கிடைக்கும். நீங்கள் எதாவது அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். நியாயத்தை தான் பேசுகிறோம். 100% நியாயமாக தான் சொல்லுவோம் நாம. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 24 கிலோமீட்டர், கோயில்பாளையத்துலேருந்து 4 கிலோமீட்டர். தேவையானவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 4 சென்ட். அருமையான பூமிங்க. கண்ணை மூடிட்டு வாங்கி போடுங்க. நல்லது நடக்கும்.